ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மஞ்சுஸ்தா சோப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா மஞ்சுஸ்தா பொடியை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆயில் எடுத்துருக்கோம், லே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், ரோஸ் வாட்டர், எஸ்டர்னல் ஆயில், சென்ட்டு, அதுக்கப்புறம் டிஎம் வாட்டர் எல்லாமே நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஆயில், கோகோனட் ஆயில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதோட நம்ம என்னென்ன ஆயில் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், பாம் ஆயில், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம முக்கியமாக சியா பட்டர் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சியா பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங்காண்டி தான். 500 கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா 250 அளவுக்கு கோகோனட் ஆயில் நம்ம எடுத்துகிட்டு மீதி 250 அளவுக்கு மற்ற ஆயிலை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த மஞ்சுஸ்தா அந்த பொடி வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் இருந்தனால நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எல்லா ஆயிலையுமே நான் இந்த நம்ம எப்போயுமே நம்ம சோப்பு தயாரிக்கிற இந்த கப்பை தான் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். இந்த கப்பில் தான் எல்லா ஆயிலையுமே நான் ஊற்றி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணியுமே நான் வச்சுருந்தேன். எப்போயுமே ஆயில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது எல்லா ஆயிலையுமே நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு சோப் நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பொடி சேர்க்குறோமோ அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இந்த மஞ்சுஸ்தா பொடி வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு மருந்து கடையிலையுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த பொடி வந்து கிடைக்கிது. சில இடங்களில் நம்மளுக்கு விலை ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் நான் 500 கிராம் சோப்புக்கு வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப அளவுகள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த அளவுகள்லாம் நான் இதோட நான் ஷேர் பண்ணலை. லே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லேயை வந்துட்டு நம்ம டிஎம் வாட்டரில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்போயுமே நான் வந்துட்டு அக்வா வாட்டர் அல்லது மழை தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நம்ம டிஎம் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே நம்ம இந்த சோப் மேக்கிங் வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறப்ப டிஎம் வாட்டர் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் டிஎம் வாட்டர் தான் வந்து நம்ம சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரங்க கண்டிப்பாக டிஎம் வாட்டரில் நீங்கள் சோப் வந்து தயார் பண்ணிங்க அப்படின்னா சோப் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஎம் வாட்டர் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்க்லலாம் வந்து இந்த வாட்டர் வந்து வாங்காதீங்க. நீங்கள் இந்த மஞ்சுஸ்தா பொடி, அதுக்கப்புறம் லேலாம் நீங்கள் காஸ்டிக் சோடா இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வந்து வாங்குகிற அந்த கடைகள்லையே உங்களுக்கு வந்துட்டு டிஎம் வாட்டர் வந்து கிடைக்கும். நம்ம இந்த டிஎம் வாட்டர் வந்துட்டு வாங்குறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம வாங்கிக்கணும். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து 3 டைப்பில் வந்து இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் டைப் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு லிக்யூடாக இருக்கும். லாஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஆயிரும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால் மிக்சிங் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஹேண்ட்மேட்லேயே நம்ம வந்துட்டு இந்த சோப் வந்து தயார் பண்ணுறனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் வந்து ஆகும். கண்டிப்பாங்க 1 ஹவர் ஆகும் நம்மளுக்கு. இதில் வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
குறைஞ்சபட்சம் ஒரு 25 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த சோப் மிக்சிங் வந்து பண்ணிடலாம். ஆனால் சில நேரங்களில் அது ரொம்ப கெட்டியாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பொடிகள் வந்து நம்ம சேர்த்துட்டு அதை வந்து ஆயிலோடு மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்ச நேரம் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கையிலேயே நீங்கள் இந்த மிக்சிங் ப்ராசஸை வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாங்க சரியான ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த சோப் வந்து தயார் பண்ணுற இந்த விஷயத்தை வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பதம் சொல்லுவாங்க இல்லையா, சரியான பதம் அது நம்மளுக்கு வர்றது வந்து போக போக நம்மளுக்கு பழகிரும். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மோல்டில் ஊற்றுற பதத்துக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வீடியோவில் வந்துட்டு மோல்டில் ஊற்றுற அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண முடியல. அதனால் நான் இதை வந்துட்டு மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோப்பு எடுக்கிற வீடியோ மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கழிச்சிட்டு மோல்டில் இருந்து இந்த மஞ்சுஸ்தா சோப்பை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பாதாம் சோப் வந்து பண்ணியிருப்போம். அதில் பேலன்ஸ் இருந்ததை இந்த ஹார்ட் ஷேப் இருக்கிற மோல்டில் நான் ஊற்றிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் வந்து மொத்தம் நம்ம 500 கிராம் அளவுக்கு நம்ம இந்த சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 250 கிராம் கோகோனட் ஆயில் நம்ம எடுத்துகிட்டு அதோட சாஃப்ட் ஆயில் 250 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அந்த சாஃப்ட் ஆயில் சேர்க்குறப்ப ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஆயில் வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆயில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு சாஃப்ட் ஆயில் அண்ட் ஹார்ட் ஆயில் ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த சோப் வந்து நீங்கள் தயார் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.